Hi students, இன்னைக்கு நம்ம class 10 Maths Algebra chapterல exercise 3.2ல first sumல second and third subdivision sum பார்ப்போம். இதுல find the GCD of the given polynomial by division algorithm. ஓகேவா, GCD கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. first second subdivision sum பார்ப்போம். இதுல பாருங்க x power 4 இருக்கு, இதுல x cube இருக்கு. ஓகேவா, இப்போ எது நம்ம வந்து p of x and f of x and g of x ன்னு எடுத்துக்குவோம். ஓகேவா, இது ரெண்டுத்துல f of x. இங்க பாருங்க x power 4 x cube அதெல்லாம் எதுவுமே இல்ல, சோ நான் அதெல்லாமே 0வா போட்டுக்கிறேன். plus 0x cube plus 0x square plus 0x minus 1 and g of x is equal to x cube minus 11x square plus x minus 11. இப்போ எது டிவைசரா போடணும், எது டிவிடெண்டா போடணும், எது உள்ள போடணும், எது வெளியில போடணும், எதால டிவைட் பண்ணணும் பாருங்க. இது x power 4 வந்து highest degree, highest power இருக்கிறத உள்ள போட்டுருங்க. ஓகேவா, x power 4 plus 0x cube plus 0x square plus 0x minus 1. ஸோ இதை நம்ம அடுத்தது வெளியில போட்டுக்கலாம். x cube minus 11x square plus x minus 11. ஸோ இப்போ இதால் டிவைட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா, இப்போ போடும்போது இந்த ஃபஸ்ட் நம்பரை டிவைட் பண்ணுவோம் இல்லையா. x power 4 divided by x cube. ஸோ அப்போ பவர்ஸ் வந்து மைனஸ் பண்ணுவோம் இல்லையா டிவிஷனில் இருக்கும்போது. அப்போ 4 minus 3 1ன்னு வரும். ஸோ அப்போ x கிடைக்கும் நமக்கு. ஸோ எக்ஸு. ஸோ இந்த எக்ஸால் இதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். x into x cube x power 4 minus 11x cube plus x square minus 11x multiply பண்ணி போட்டாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் subtract பண்ண போகிறோம். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறேன் நான். இங்கே மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் இருந்தால் மைனஸு. ஸோ இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ். இப்போ x power 4 plus x power 4 minus x power 4 கேன்சல் ஆகிடும். இங்கே 0 தான் இருக்குது. அப்போ ப்ளஸ் 11x cube, இங்கே minus x square, இங்கே plus 11x. இந்த 1 நான் கீழே இறக்கிடுறேன் 1. ஓகேவா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் இந்த நம்பரையும் டிவைட் பண்ணுவோம். 11x cube divided by x cube. அப்போ 3 minus 3 0 ஆகிடும். x cube கேன்சல் ஆயிடுச்சுன்னா 11 மட்டும் வரும். ஸோ plus 11. ஸோ இப்போ இந்த 11ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. 11x cube minus 11 11s are 121 x square plus 11x 11 11s are 121 minus 121. இப்போ இதையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதனால சைன் சேஞ்ச் பண்ணிடுவோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ 11x cube கேன்சல் ஆகிடும். இங்கே 121x square ப்ளஸில் இருக்குது, இது மைனஸில் இருக்குது. அப்போது 120x square. இங்கே ப்ளஸ் 11x மைனஸ் 11x இருக்குது, அதுவும் கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளஸ் 121 மைனஸ் 1ன்னு இருக்குது. அப்போ ப்ளஸ் 120 இது கிடைச்சிச்சு நமக்கு. இப்போ நான் இந்த ஈக்குவேஷனை என்ன பண்ண போகிறேன், 120 காமனாக எடுத்துகிறேன். 120ஆல் டிவைட் பண்ணிடுறேன். அப்போ 120 காமனாக எடுத்துட்டேன்னா x square ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஓகேவா, இப்போ நமக்கு GCD வராது, ஏன்னா ரிமைண்டர் வந்துடுச்சு நமக்கு. அதனால் GCD வராது. ஸோ இப்போ நான் இப்போ என்ன பண்ணணும், இந்த இது இருக்கு இல்லையா, இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இதால் டிவைட் பண்ணுறோம் ரிமைண்டரால். ஸோ now dividing g of x by new remainder leaving the constant 120 அந்த காமன் எடுத்தோம்ல அது. ஸோ இப்போ பண்ணும்போது x cube டிவைட் பண்ணலாம். இப்போ x cube minus 11x square plus x
minus 11. இது எதால டிவைட் பண்ண போறோம்? x square plus 1 ஆல டிவைட் பண்ண போறோம். இப்போ அதே மாதிரி தான் சேம் மெத்தட் தான் x cube divided by x square. ஸோ பண்ணும்போது x கிடைக்கும். x into x square x cube x into 1 plus x ன்னு வரும். இங்க 0 போட்டுக்கோங்க. ஓகேவா? நமக்கு இங்க இல்ல அதனால 0. இப்போ x into 1 plus x. இப்போ சப்ட்ராக்ட் பண்ணனும். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுங்க. அப்போ x cube கேன்சல் ஆயிடும். minus 11x square plus x minus x கேன்சல் ஆயிடும். இதுக்கப்புறம் நான் வந்து 11 கீழே இருக்கிறேன். minus 11. இப்போ minus 11x divided by x square. சாரிங்க 11x square. இப்போ x square cancel ஆயிடுச்சுன்னா minus 11 இங்கே கிடைக்கும். ஸோ இப்போ இந்த minus 11 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. minus 11x square minus 11. இப்போ சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ்ஸு, இதுவும் ப்ளஸ்ஸு. ஸோ ப்ளஸ் 11x square minus 11x square கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 11 minus 11 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0ன்னு கிடைச்சிடும் நமக்கு. ஸோ இதால் டிவைட் பண்ணும்போது 0ன்னு கிடைச்சிச்சு இல்லையா? therefore GCD is equal to எந்த நம்பரால டிவைட் பண்ணும்போது 0 கிடைக்குதோ அந்த நம்பர் தான் வந்து உங்களுக்கு வந்து GCD. therefore GCD is equal to x square plus 1. ஓகேவா? அடுத்தது third subdivision sum பார்ப்போம். இதுலயே third subdivision இல்ல பாருங்க, third subdivisionல f of x is equal to 3x power 4 plus 6x cube minus 12x square minus 24x. இப்போ இதுல பாருங்க 3 காமனா எடுக்கலாம். x இருக்குங்க, கான்ஸ்டன்ட் இல்ல. நான் 3x காமனா எடுத்துடலாம். நம்ம 3x காமனா எடுத்துட்டேன்னா இங்க என்ன இருக்கும்? x கியூப்னு இருக்கும். பிளஸ் 3 எடுத்துட்டேன் இல்லையா? அப்போ 2x ஸ்கொயர் மைனஸ் 4x மைனஸ் 8. ஓகேவா? இதுதான் இருக்கும் இதுல. அடுத்தது g of x பாருங்க, is equal to g of x என்ன கொடுத்திருக்காங்கன்னா third subdivision 4x power 4 plus 14x cube plus 8x square minus 8x. இப்போ இதுல இருந்து காமனா என்ன எடுக்கலாம்? 2x காமனா எடுக்கலாம். எடுத்துட்டேன்னா 2x cube plus 7x square plus 4x minus 4. ஓகேவா? இப்போ இதுதான் கிடைச்சிருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். GCD of இதுல இருந்து காமனா எடுத்தோம் இல்லையா? GCD of 3x and 2x. இதை லாஸ்ட்ல கூட போட்டுக்கலாம். ஆனா ஃபர்ஸ்டே போட்டு வச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து மறக்க மாட்டீங்க. 2x and 3x க்கு GCD என்ன வரும்? நமக்கு x காமனா எது இருக்கு அதுதான் நமக்கு GCD. அப்ப x இது அப்படியே இருக்கட்டும். இது ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிடுங்க. லாஸ்ட்ல மறந்துடாதீங்க ஆன்சர் போட்டுட்டு. இப்போ இது ரெண்டுத்துலயும் இப்போ டிவைட் பண்ணுவோம். x கியூப் இங்கேயும் x கியூப் தான் இருக்கு. எதை நம்ம வந்து உள்ள போடணும், எது வெளியில போடணும் அப்படின்றது பார்த்தோம்னா இதோட கோஎஃபிஷியன்ட் பாருங்க 1 தான் இருக்கு. இதோட கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கு. ஸோ நான் இதை உள்ள போட்டுக்கிறேன். 2x கியூப் plus 7x square plus 4x minus 4. இதை உள்ள போட்டுட்டு வெளியில இதை போட்டு டிவைட் பண்றேன். x cube plus 2x square minus 4x minus 8. இப்போ இதால டிவைட் பண்ணுவோம். 2x cube divided by x cube cancel ஆயிடுச்சுன்னா 2. So 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 2x cube 4x square 2 4s are 8x minus 8x
2 8s are minus 16. So the sign change பண்ணிக்கலாம். 2x cube cancel ஆயிடும். இங்க 7x square plus minus 4x square இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணோம்னா 7 minus 4 3x square plus 7 தான் இருக்கு. அதனால plus வரும். இங்க plus தான் இருக்கு ரெண்டுத்துக்குமே. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 12x. இங்க plus 16 minus 4 இருக்கு. அப்போ plus 12. ஸோ இப்போ இதுதான் கிடைக்கும். இப்போ நான் இதிலிருந்து 3 காமனாக வெளியில் எடுத்துடுறேன். வெளியில் எடுத்துட்டேன்னா x square plus 4x plus 4. இப்போ நமக்கு 0 வரல இல்லையா? அகைன் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். Now dividing x cube plus 2x square minus 4x minus 8 by x square plus 4x plus 4. இதெல்லாம் டிவைட் பண்றேன் நான். ஓகேவா? So x cube plus 2x square minus 4x minus 8 இதெல்லாம் டிவைட் பண்ணும்போது x square plus 4x plus 4. So x cube divided by x square. 3 minus 2 பண்ணோம்னா 1 வரும். அப்போ x மட்டும் வரும். இதை கட் பண்ணும்போது. ஓகேவா? இப்போ x ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. x into x square x cube plus 4 into x x square minus 4x. Sorry, plus 4x. So sign change பண்ணுங்க. cancel ஆயிடும். 2x square minus 4x square minus 2x square னு கிடைக்கும். இது minus 8x னு வரும். ஓகே, cancel ஆகாது. இங்க minus 4x minus 4x னு இருக்கு. so minus 8 நான் கீழே இருக்கிறேன். இப்போ பண்ணும்போது again மறுபடியும் பண்ணுங்க. minus 2x square divided by x square. so x square cancel ஆயிடுச்சுன்னா minus 2. so 2 ஆல multiply பண்ணுங்க. minus 2x square minus 8x minus 8. so sign change பண்ணும்போது plus plus plus. so அப்படியே ஃபுல்லா கேன்சல் ஆயிடும். 0 வந்துரும். so இப்போ எதால டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து 0 வந்திருக்கு? GCD. அப்போ therefore GCD is equal to, நம்ம ஆல்ரெடி x ஒன்று எடுத்து வச்சிருக்கோம் பத்தியா? GCD அந்த ரெண்டு நம்பரே காமனாக எடுத்து 3x 2x எடுத்ததுல அதையும் போடணும். இப்போ x இன்டூ எதால டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 வந்தது? x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4. இதால டிவைட் பண்ணும்போது தான் 0 வந்திருக்கு. ஓகே, இதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.